வரலாறு புகழ்மிக்க காவிய கதைகள்ல இப்ப நீங்க பார்க்க போறது மாவீரன் நெப்போலியனின் கதை. ஆணின் உண்மை காதலுக்கு சாட்சியா நெப்போலியனை பத்தியும், பெண்ணின் பொய்மையான காதலுக்கு சாட்சியா அவரின் மனைவியும் சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். எளிமையான இத்தாலியில் இருந்து குடிபெயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் நெப்போலியன். 1769 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கோர்சிகாவில் உள்ள அசாக்சியோ என்னும் நகரத்தில் காசா பொனபார்ட்டே எனப்படும் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நெப்போலியன். இவரது பெற்றோருக்கு பிறந்த 8 பிள்ளைகள்ல இவர் 2வது பிள்ளை. நெப்போலியனுக்கு யோசேப்பு என்னும் ஒரு அண்ணனும் லூசியன், எலிசா பவுலின், கரோலின், ஏரோம் ஆகிய இளையோரும் இருந்தனர். ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக யோசேப்புக்கு முன் பிறந்த 2 பிள்ளைகள் குழந்தை பருவத்திலேயே இறந்துட்டாங்க. பொதுவா கோர்சிகர்களுக்கு கிடைக்கப்பெறாத கல்வி கற்கும் வாய்ப்பு நெப்போலியனுக்கு கிடைச்சது. கணிதத்துல திறமை பெற்றிருந்ததோடு வரலாறு, புவியியல் ஆகிய பாடங்கள்ல நெப்போலியன் ரொம்பவே அறிவா இருந்தாரு. ஓவியம் வரைவதிலும் சிறந்தவரா இருந்தாரு. ஒரு முறை போர்க்களத்துல வெற்றி பெற்ற பிறகு வீரர்களை கொண்டாடுறதுக்காக அனுப்பிவிட்டு நெப்போலியன் தனியா வேகமா குதிரையை செலுத்திக்கிட்டு பயணம் பண்ண ஆரம்பிச்சான். உற்சாக மிகுதியில ரொம்பவே குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக கடிவாளத்தையும் பிடிச்சு இழுத்தான். குதிரையின் வாயிலிருந்து ரத்தம் சுட்டி கொண்டே இருந்துச்சு. சிட்டென பறக்க ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு பள்ளம் ஒண்ணு குறுக்கிட்டுச்சு. அப்படியே குதித்து விடலாம், ஆனா குதிரையால் தாவக்கூடிய தூரத்தை விட ஒரு 5 அடி அதிகமாகவே இருந்தது. வீரனுக்கு அழகு இப்படி சாவதுதான் நினைச்சுக்கிட்டு இன்னும் முடிக்கினான். பள்ளத்துல குதிரை தாவி வீழ்ந்த போதும் அவன் தப்பிச்சிட்டான். தன்னை விதியின் மனிதன் என்று தனக்கு தானே அழைத்து கொண்டான். நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சியில் நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு முதலில் 3 பேர் கொண்ட அமைப்பை கொண்டு ஆள்வது போல் பாவலா காட்டிட்டு ஆட்சி பிடத்தை அமைச்சுக்கிட்டான். தானே மகுடத்தை எடுத்தும் சூட்டிக்கிட்டான். உலக வரலாற்றிலே ஏழை ஒருவரின் மகன் ஒரு மாபெரும் நாட்டின் சக்கரவர்த்தி ஆகிற அற்புதம் அன்றைக்கு நிகழ்ந்துச்சு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே உறங்கிய நெப்போலியன் ஆழ்ந்து வாசிக்கிற பழக்கம் உள்ளவன். வாசிப்பே நம்மை பக்குவப்படுத்தும்ன்றது அவனுடைய எண்ணம். குள்ளமாக இருந்ததுனால அவன் அரசவைக்கு நடந்து வரும்போது அவன் அணிந்திருக்கும் போர்வால் உரசி ரத்தின கம்பளங்கள் கிழிந்து போகும். பின் இரும்பால் கம்பளம் வைத்தபோது உரசி கொண்டு தீப்பொறி பறக்க அரசவைக்கு வருவான். அவருக்கு தன்னை விட 2 ஆண்டு மூத்தவளும் 2 பிள்ளைகளுக்கு தாயுமான ஜோசபின் மீது முதல் பார்வையிலேயே காதல் பூத்தது. பின் மனைவியும் ஆனா. இவள் மீது நெப்போலியன் அதீத காதல் கொண்டவனாய் இருந்தான். தனது ஒவ்வொரு போரின் போதும் வெற்றியின் போதும் ஜோசபின் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அவளுக்கு நெப்போலியன் எழுதிய காதல் கடிதங்கள் உலக புகழ் பெற்றது. நெப்போலியன் அவள் மீது கொண்ட காதல் அளவு போல அவள் நெப்போலியன் மீது காதல் கொள்ளல. இவ ஏற்கனவே பலருக்கு காதலியா இருந்தவ. நெப்போலியனை மணந்த பின்னும் வேறு ஒருவனுடன் தொடர்பில் இருந்தா. இந்த விஷயத்த நெப்போலியன் குடும்பத்தினர் அவரிடம் எத்தனையோ முறை சொல்லியும் நெப்போலியன் அதை நம்பல. ஒரு காலகட்டத்துல தன் நண்பர்களின் மூலம் உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானா. அதற்கு பிறகு இவளால குழந்தை பெற்றுத்தர முடியலன்ற ஒரு காரணத்தை கூறி அவளை விவாகரத்தும் செஞ்சான். விவாகரத்து செஞ்ச பிறகும் அவள் மீது கொண்ட காதலின் காரணமா அவளுக்கு ஒரு பெரிய மாளிகையை கொடுத்து அவளுக்காக கண்ணீர் வடித்தான் நெப்போலியன். பல நாடுகளின் மீது போர் தொடுத்து வென்ற நெப்போலியன் செஞ்ச தவறு ரஷ்யாவின் மீது படையெடுத்ததுதான். இங்கிலாந்துடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்கிற கண்டுமுறையை ஏற்க மறுத்த ரஷ்யா மீது போர் தொடுத்தான். ரஷ்ய குளிர் வாட்டி எடுத்தது. உயிரை அப்படியே உருவி எடுத்தது. பல வீரர்கள் சுருண்டு இறந்தார்கள். ஒன்றுமே இல்லாத மாஸ்கோவையும் கைப்பற்றினாங்க. பசிக்கு சாப்பிட எதுவும் இல்லாம தன் குதிரைகளையே வெட்டி உண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. பாதி படிய காவு கொடுத்துட்டு நெப்போலியன் பின்வாங்கினான். அதற்கு பின் நடைபெற்ற போரில் தோற்று எல்பா தீவில் சிறை வைக்கப்பட்டான். ரஷ்ய குளிர் நெப்போலியனை தோற்கடித்தது என வரலாறு எள்ளி நகையாடியது. அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம். ரஷ்ய படைகளில் கண்ணில் பட்டு தப்ப முயன்று ஒரு தையல்காரனிடம் சரண் புகுந்தான் நெப்போலியன். என்னை காட்டி கொடுக்காவிட்டா 3 வரங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய துணி மூட்டைக்குள் ஒளிந்து கொண்டான் நெப்போலியன். ரஷ்ய படைகள் வந்தன. துணி மூட்டைக்குள் ஜஸ்ட் லைக் தட் என கத்திகளை சொருகி பார்த்தாங்க. ஆனா ஒன்றும் ஆகாம நெப்போலியன் தப்பிவிட்டார். அதற்கு பின் பிரெஞ்சு படைகள் வந்தன. வரங்களை கேட்க சொன்னார் நெப்போலியன். முதலில் கடையின் ஓட்டை சரி செய்யணும். அடுத்து எதிர்கடை தையல்காரனை நாடு கடத்தி விடுங்கள். 3வது வரமா நீங்கள் அந்த துணி மூட்டைக்குள் இருக்கும்போது கத்தியால் குத்தினப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாகணும் என்றார்கள். நெப்போலியன் தன் படை வீரனை பார்த்து தையல்காரனின் தலையில துப்பாக்கி வை, நான் 1 2 3 என்று சொன்னதும் சுட்டுவிடு என்றான். அதே மாதிரி 1 2 3 என்றதும் அதீத மௌனம். குண்டு வெடிக்கல. வியர்த்து போன தையல்காரனை பார்த்து இப்படித்தான் இருந்தது எனக்கு என்று விட்டு கிளம்பினான் நெப்போலியன். அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு மிக்கவன் தான் நெப்போலியன்.
எல்பாவில் இருந்து தப்பி வந்த பொழுது மக்கள் மீண்டும் அவன் பின் அணிவகுத்தாங்க. வாட்டர்லூவில் இறுதி போர். ஒய் வடிவத்தில் படைகளை நிலைநிறுத்தினான். போரில் வென்றுவிடுவோம் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதற்கு முந்தைய நாள் நல்ல மழை பெய்தது. இவனுக்கு காய்ச்சல் வேறு. சொன்ன உத்தரவுகள் தப்பு தப்பா வீரர்களின் காதுகளில் விழ தோல்வியை தழுவினான் நெப்போலியன். இந்த முறை தப்பிக்க முடியாத ஹெலினா தீவில் கொண்டு போய் தனிமை சிறை வைத்தாங்க. எல்பாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது நெப்போலியனுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய அறையில் அவன் எதை தெரியுமா வச்சிருந்தான்? எல்லா அடுக்குகளிலும் மொத்தமாக 3000 புத்தகங்களை வச்சிருந்தான். அவன் மரணத்துக்கு பிறகு ஆங்கில அரசே அவனை மாவீரன் என்று ஏற்றுக்கொண்டது. ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெப்போலியனின் படை தளபதி ஒரு சமயம் வேகமா ஓடி வந்தாராம். கண்களில் கலக்கம். அரசே, எதிரி நாட்டு படைகள் எல்லா பக்கமும் சுற்றி வளைத்து விட்டார்கள். அவ்வளவுதானே? அதனால் என்ன, எல்லா பக்கமும் சுட்டுவிடலாம் என சந்தோஷப்படுங்க என்றான் நெப்போலியன். முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள வார்த்தை என்ற குள்ளமான உருவம் கொண்ட வானுயர தன் உழைப்பால் எளிய குடும்பத்தில் இருந்து பேரரசனாக உயர்ந்த நெப்போலியனின் நினைவு நாள் மே 5.